விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மாரி ஆள்தான். என்ன கலரு என்ன கலரு. ஃபர்ஸ்ட் வந்து முக ஸ்டாலின் கட்சியில இருந்த இப்ப அவர் வேஸ்ட் ஆயிட்டாரு. அதிகப்படி பேசாத அபிஷ்டு வாயை பொத்து. எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மாரி ஆள்தான். ஆமா இவளுக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு? ஊர் உலகத்துல எத்தனையோ பொறுக்கி இருக்கான், ஆனா இந்த பொறுக்கிய மட்டும் தேடி பொறுக்கி எடுத்திருக்காளே, ஏன் அப்படி? எனக்கு அவரை பிடிக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா, அதனால எனக்கு அவரை பிடிக்கும். நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு கவர்ச்சி இழுத்திருக்கு இவள, அதனாலதான் நம்ம மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான். இருக்கட்டும், பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். முக ஸ்டாலின் எல்லாம் பிடிக்காது. இப்ப ஒரு வேஸ்ட் ஆயிட்டாருனா பிடிக்காது. மயிர்னா அவரு நான் பண்ணாரு, பெண்களுக்கு நான் பண்ணாரு அவரு. நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், இல்லம் தேடி கல்வி, உலகம் உங்கள் கையில், அன்பு கரங்கள், மகளிர் உரிமை தொகை திட்டம், பெண்களுக்கு இலவச பயணம், பிங்க் ஆட்டோல இருந்து தோழி ஹாஸ்டல் வரைக்கும் பெண்களுக்காக நீங்க கொண்டு வந்த நலத்திட்டங்கள் எத்தனையோ. மீண்டும் ஒரு சிறை மரணம். அஜித்குமார் இறந்து போனதுக்கு சாரி வேண்டாம், நீதி வேண்டும், சாரிமா மாடல் அரசு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்த தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு சபரிவர்மன் மரணத்துக்கு என்ன சொல்ல போறாரு? நாகர்கோயில சேர்ந்த சபரிவர்மன் அப்படின்ற ஒரு மாற்றுத்திறனாளி அண்ணனை இன்னைக்கு நம்ம எல்லாரும் இழந்திருக்கோம். 200 கிராம் குட்கா வச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு கேஸ்ல 3 பாக்கெட் வித்ததுக்காக இந்த சபரிவர்மன் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு ஆளே காலி. எனக்கு ஆத்திரங்கள் வருது. இன்னைக்கு அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படிக்கும் போது நெஞ்செல்லாம் பதப்பதைக்குது. மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த மார்ச்சூரில பார்த்திருக்கிறார். காயங்கள் இருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, கைகள் தாக்கப்பட்டிருக்கிறது, ஆண் உறுப்பில் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது, நெஞ்சிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் மேஜிஸ்ட்ரேட் இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல. எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கணும்னா வேர்ல பிடிச்சு வெட்டுங்க. நேற்று ஈரோடு பக்கத்துல பவானி அப்படிங்கறதுல தாவைக்கா வச்சிருந்த நிர்வாகி 140 கிலோ குட்கா வச்சிருந்த அவரை கூட்டு வச்சு காவலத்துல பேசி சமரசம் பண்ணி அனுப்பிச்சு வச்சு காவல்துறை நக்கல்யா அவனுக்கு. கடந்த மே மாதம் சாத்தான்குளத்துல 450 கிலோ இதே போல குட்கா தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களோட ஒரு லாரி மாட்டுது. கர்நாடகா கடந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட 11 வழக்குகள் 5 வழக்குகள் விசாரணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட போதை கடத்தல் குற்றவாளி குணசேகர தாவைக்கால பொறுப்புல இருக்கான். அவன் மீது வழக்கு இல்ல, அவன் கைது செய்யப்படல. சட்டம்னா எல்லாருக்கும் சமமானதுதான். ஆனா தாவேக்கா காரங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம். கொச்சினில் ஒரு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஒரு 5 பேர் ஜாமீன் பெற்று ஜாமீன் ரிலாக்ஸேஷன் கேட்டாங்க. அந்த 5ல முதல் அக்யூஸ்ட் பேரு ஜான் பிரிட்டோ. நம்பர் 2 அக்யூஸ்ட் அவருடைய அசிஸ்டன்ட் யாரோ ஒரு கிறிஸ்தவ பேர்ல இருக்கு. நம்பர் 3 அக்யூஸ்ட் லீமா ரோஸ் மார்டின், இவர் எம்எல்ஏ. ஆமா. 4வதாக இருப்பது டெய்சி ஆதவ் அர்ஜுனா. ஐயோ ஏங்க என்னாச்சு? மே 26ஆம் தேதி மதுரையில் இடி 5 இடங்களில் ரெய்டு செய்தது. அதில் 88 கோடி ரூபாய்க்கு கொக்கைனும் 150 கோடி மதிப்புள்ள மெத்தபட்டமினும் வேறு சில போதைப் பொருட்களும் கிடைத்தன. அதில் 3 பேர் கைதானார்கள். அந்த 3 பேரும் இந்த சரக்குகளை ஆபரேட் செய்யும் கிங் பின் திரு ஜான் பிரிட்டோ, லீமா ரோஸ் மார்டினுடைய சகோதரர், மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றத முக்கியம். ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். திரு டி சந்திர காண்டீபன், கழக நிர்வாகி. கஞ்சா வழக்கில் கைதாகி சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த சந்திர காண்டீபன் என்பவர் தாவேகா சார்பில் பேராவூரணி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். அதிமுக ஆட்சியில அவ்வளவு மக்களோட வரி பணத்தை கொள்ளடிச்சிருக்காங்க. குட்கா ஊழல், வாக்கி டாக்கி ஊழல், தாது மணல் ஊழல், எல்லா ஊழலை பத்தி பேசினாங்க. ஆனா கடந்த ஆட்சியில ஒரு நடவடிக்கை எடுக்கல. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? இதே அஜித்குமாருடைய வழக்குல கொலை வழக்காக முதலில் இந்தியாவில் அரசே காவல்துறையின் மீது 302 செக்ஷன் ஃபைல் பண்ண ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் இன்றைக்கு இந்த ஜெயிலர் அண்ட் வார்டன், அந்த சிறைச்சாலை இருக்கக்கூடிய ஜெகன் மற்றும் சிவகுமார் 2 பேர் ஜெயிலர்ஸ் அண்ட் வார்டன்ஸ், இவங்க 2 பேரை இதுவரைக்கும் கைது செய்யல. இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. நான் நடிகனை பார்க்க போய்
இறந்து போனவங்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கிற இந்த அரசாங்கம் இந்த மரணத்துக்கு என்ன பதில் சொல்ல போகுது? அந்த குடும்பத்தினரோட இழப்புக்கு என்ன பதில் சொல்ல போகுது? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல. ஏன்னா இருந்தாதானே வரும். இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? இதே திமுக அரசாங்கத்துல ஒரு சின்ன தவறு நடந்தா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? நாடு ஃபுல்லா அலறி இருக்கும், எல்லா ஊடகங்களும் ஓடி இருக்கும், எல்லா சேனலும் டிபேட் வச்சிருக்கும். இன்னைக்கு ஒரு மர்மமான முறையில் ஒரு மாற்றுத்திறனாளி மரணம் அடைஞ்சிருக்கிறார், ஒரு சேனல் இன்றைக்கு டிபேட் கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் யாராவது செக்ரட்டரியேட்ல போய் இருக்கிற மந்திரி கிட்ட போய் மைக் போட முடிஞ்சதா உங்களால? 30 வழக்கு திமுக கவர்மெண்ட்ல போடப்பட்டதுன்னு கேட்கக்கூடிய செய்தியாளர் இன்றைக்கு செக்ரட்டரியேட் போய் ஒரு மந்திரி கிட்ட உங்களால ஒரு மைக் போட முடியுமா? முதலமைச்சர் ஒரு கேள்வி கேட்க முடியுமா உங்களால? 60 நாள் ஆச்சு, முதலமைச்சர் என்னைக்காவது வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். 60 நாட்கள்ல 4 தற்கொலைகள், 4 போலீஸ் டார்ச்சரால் மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மதுபோதையில தகராறு செஞ்ச வெங்கடேஷ் என்கிற சென்னை எம்ஜிஆர் நகர்ல காவலாளி பிடிச்சி கைது செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க. அடுத்த நாள் அவர் உயிரிழக்கிறார். அதே போல திருச்சியில ஒரு சம்பவத்துல ஸ்ரீராம் என்பற போலீசார் விசாரணைக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்ச பிறகு அடுத்த நாள் அவர் வீட்டுல தூக்கு போட்டுக்கிறார். கிருஷ்ணகிரியில ஒரு 17 வயசு சிறுவன்கிட்ட ஒரு காவலாளி தகராறு பண்ணு செல்போனை பறிமுதல் செய்யறாரு. அதுக்கு பிறகு அந்த சிறுவன் போய் தற்கொலை செய்துக்கிறாங்க. தென்காசி அருகே சிவகிரியில் காவல் நிலையத்தினுடைய எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் அந்தோணிராஜ் என்கின்ற ஒரு முதியவரை விசாரணைக்கு அழைத்து டார்ச்சர் செஞ்ச காரணத்தினால அவர் தற்கொலை செய்துகிறார். அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசில விடு. பாட்டில் சரக்கு ஒண்ணு குடிக்கவா, குடிச்சு தண்ணி மேல தள்ளாடா நடக்கவா. வானத்தை வாங்கதுரா அசிங்கமா பெருமா. தமிழ்நாடு பாடக்கழகத்துல தலைவரா இன்னைக்கு ஒரு ஆளை போட்டிருக்காங்க இல்லையா? அதான் இவனுங்களுக்கு போடும்போது சிரிப்பு வந்துதா வரலையா, இல்ல இவனுங்க எதையாவது யோசிச்சுதான் போட்டாங்களா? குளிக்க தொட்டி ஒண்ணு கட்டவா, கட்டி ரம்மு ஜிம்மு அதில் ஊத்தவா. ஐயோ ஐயோ. ஒருவேளை இந்த பேருக்கு முன்னாடி லயோலான் இருந்தனால லயோலா பல்கலைக்கழகமே இந்த ஆளுதான் நினைச்சு போட்டானுங்களா என்னன்னு தெரியல. சாஞ்சிக்கலாமா சாஞ்சிக்கலாமா, சந்தோஷமா தான் சாஞ்சிக்கலாமா. கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால ஐயா என்னையா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி குத்தமா ஏன் குத்தமா, இன்னும் என்னென்ன குரலி வித்தையெல்லாம் 5 வருஷம் காட்ட போறானுங்களோ தெரியல. குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேலை தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க வான்னு பொழந்துருவனி மரியாதை ஓடி போயிருக்கு. என் புருஷன் ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறாருங்கய்யா. அவர் நேத்து விஷம் குடிச்சு அவர் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தங்கய்யா. முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம என் புருஷனை இங்க இருந்து இன்னொரு ஐசுவாடிக்கு மாத்தினாங்க. காலையில என் புருஷன் நல்லா என்கிட்ட நல்ல கண்ணை அசைச்சு நான் சொல்றதுக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் மூவ்மெண்ட் பண்ணி அவருக்கு கான்சியஸ் வந்துச்சுங்கய்யா. நல்லா வந்தவர் ஒரு லேடி டாக்டர் ஏன் இவரை இவ்வளவு நாள் 2 நாளா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அவரை முடிச்சு விடுங்க, முடிச்சு விட்டீங்கன்னா அடுத்த பேஷண்ட் நம்ம பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிறவரை அந்த டெப்லேசரை புடுங்கி அவர் கையில வச்சிருந்த எல்லாத்தையும் புடுங்கி 10 பேர் சேர்ந்து அவரை அமுக்கியே கொண்டுட்டாங்கய்யா. இதை நான் கண்ணார பார்த்து அங்கனே நின்றங்கய்யா. இதுக்கு சிசிடிவி கேமராவும் அதை சாட்சி இருக்குங்கய்யா. இதை கொண்டது இல்லாம ஒரு 10 செகண்டுக்குள்ளேயே உங்க வீட்டுக்காரோட உறுப்புகளை எங்களுக்கு கொடுங்க, நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினாங்க ஐயா. நான் அதுக்கு சொன்னேன், என் புருஷனோட உறுப்பு நான் எதுக்குங்க கொடுக்கணும் அப்படின்னு. நீ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உன் புருஷனோட உறுப்பு நான் இது பண்ணி தான் ஆகுவேன், உன்னால முடிஞ்சா பாத்துக்கோ, நீ எங்க வேணாலும் போ அப்படின்னு சொல்லி இந்த டீன் டாக்டர் ஒருத்தர் சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்கய்யா. போடுங்க 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.